பிஆர் கும்பல். அப்படிதான் என்ன என்ன பண்ண முடியும்? ஆணி கூட புடுங்க முடியாது. ரெக்கார்டு குடுத்துட்டாங்க. கரியர் போயிடுச்சு. சம்பளம் கிடைக்காது. இவங்க வந்து கெஞ்சிருக்காங்க. மயிர்ல கெஞ்சுனாங்க. வந்து பாத்தீங்க. இவங்க கெஞ்சுனத வந்து நீங்க பாத்தீங்க. ஏன்டா விஜேஎஸ்ஸே உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்கிறேன். சும்மா எதையாவது ஒளர வேண்டியது. ஃபுல் வயித்தெரிச்சல் மோடு தான். சரிடா அதான் ஃபினாலே தானே. டைட்டில் வின்னர பத்தி பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பாரு 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 பாரு. ஏன் அந்த பாரு? ம். உங்கள் யாருக்காவது நான் பேசுவது ஹர்ட் ஆகுச்சுன்னா, அப்படிதான் பேசுவேன். முடிஞ்சா கேளு, இல்ல மூடிட்டு போ. அப்படின்ற மோடு தான். தலைவியின் பிளாக் ட்ரெஸ். சிற்படி தெரியுமா? சிற்படி. ஃபுல் சிற்படி. ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு அப்படியே சோஃபால அப்படியே கெத்தா அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எவன்லாம் சாக போறானோ? என்னென்ன நினைச்சு சாக போறானோ? பிலுவு நான் பேசுறது கேக்குதாடா? கேக்குதுக்கா. ம். உருட்டுறாங்க. இவங்க உருட்டுறாங்க. இவங்க பொய் சொல்றாங்க. பித்தலாட்டம் சொல்றாங்க. நாங்க வேலையே இல்லாம ஓஜி பாரு அட் ஃபினாலேன்னு வந்து நாங்க ட்ரெண்ட் பண்ணி பைத்தியமாட்டம் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதானே? உங்களுக்கு தெரியறத விட எங்களுக்கு என்ன நடக்குது? ஏது நடக்குது? ஏதாவது ஒண்ணாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் அரோரா 4வது பொசிஷன்ல எவிக்ட் ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ! ஐயோ! நெனச்சா வேற ரத்த கொதிப்பாயிருவானுங்க. இவங்க தான் காரணம்னு. சஸ்பென்ஸ்லயே சாவு. அவ்வளதான். ஓகே. டூ மச் கொஸ்டின் கேட்காதீங்க. டூ மச் கொஸ்டின் கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் வந்து எனக்கு தோன்ற மாரி தான் பதில் சொல்லுவேன். சந்தோஷத்த என்ஜாய் பண்ணுங்க. வி கோனா ஹேவ் அ செலிப்ரேஷன் ஸ்பேஸ் டூனைட். ஒரே ஆடலும் பாடலுமோட நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். இல்ல இப்பயே கூட நீங்க அந்த செலிப்ரேஷன வந்து மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்டின்னா, அதுவுமே பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சன இல்ல. ஆடியன்ஸ் சப்போர்ட் எப்படி இருந்தது? அதான் டூ மச் கொஸ்டின் கூடாதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? டூ மச் கொஸ்டின் ஃபுல் பாசிட்டிவ். ஃபுல் பாசிட்டிவ். ஜஸ்ட் என்ஜாய். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது யார் யாருக்கோ என்னென்ன வருத்தம். கம்மு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்களான்னு ஒரு வருத்தம். இதெல்லாம் ஒரு வருத்தமாடா? ஏம்மா அத மட்டும் சொல்லிடுங்கம்மா. நான் வேற கொஸ்டினே கேட்க மாட்டேங்க. ப்ளீஸ்ங்க. அது தெரியலங்க. அது அவங்க இஷ்டம். நம்ம எதுவுமே சொல்ல முடியாதே. என்ன டைம்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்ப மட்டும் நான் பார்ப்பேன் இந்த கருமத்த. 6 மணி வாக்குல வந்துருமா? ம்ஹ்ம். மச்சக்கன்னி சாங் போடணுமா? டேய்! என்றா எனக்கு எல்லாம் எல்லாம் இஷ்டத்துக்கு என்னடா பண்றீங்க? ஏங்க இப்பதாங்க ஒரு ஸ்பேஸ சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா ம். ஸ்கேம் பண்றீங்க அப்படின்னு. அப்படிதான்டா பண்ணுவோம். ஏய் அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவ? ஸ்கேம் பண்ணுவோம். எல்லாம் பண்ணுவோம். டைட்டில் வின்னர் எந்த நாய்க்கு குடுக்குறாங்களோ, பேரே ட்விட்டர்ல வர முடியாத அளவுக்கு பண்ணுவோம். 24 பேர் வச்சு என்ன ட்ரெண்ட் பண்றீங்களோ பண்ணுங்க. பண்ணுங்க. பண்ணி தொலைங்கடா. சொல்லுங்க மைசெல்ஃப். மிஸ்ட்ரி குயின். நான் இந்த சீசனே மிஸ்ட்ரியா? பாருக்காக தான் வந்தேன். பாரு கிளம்பினோடனே நானும் கிளம்பிட்டேன். ஆனா நான் இது ஆக்சுவலா ஸ்பீக்கர் வாங்கினதே உங்களுக்கு ஒரு லேப் போட தான் நான் வந்தேன். சீரியஸா உங்களோட எஃபர்ட்ஸ் எதுவுமே வீண் போகல. நிஜமாவே நான் லாஸ்ட் சீசன் ஜாக் ஃபேண்டம் இதே ஸ்பேஸ்ல நான் நிறைய வாட்டி ஸ்பீக்கர்ல பேசியிருக்கேன். ஆனா இந்த சீசன் அதிகமா ஸ்பீக்கர் வரல. ஏன்னா நான் அவ்வளோ ஆக்டிவா இல்லை. நான் வந்ததே பாருக்கா தான். திரும்பி பிபி பார்த்ததே பாருக்கா தான். ஃபர்ஸ்ட் எனக்கு பாருவை பிடிக்கும். அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே எனக்கு அவங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தான். எனக்கு பிடிக்கும். நான் பார்க்கல. ஆனா பிபி அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கல. அவங்க வந்து கண்ணில் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் நான் பிபியை பார்க்க ஆரம்பிச்சேன் திருப்பி. பிபி பாருக்காக மட்டும்தான் பிபி பார்த்தேன். பாரு கிளம்பினோடனே நானும் கிளம்பிட்டேன். இந்த இந்த ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் டாம். உங்களுக்கு டெய்லி எவ்வளோ அப்யூஸ் நீங்க அந்த மேஜிக் செரி
அண்ட் ஃபியூ அதர்ஸ். நீங்கெல்லாம் வந்து நிறைய அபியூஸ், நிறைய ஹேட்ரெட். நல்லாவே நான் பெருசா இங்க ட்வீட்ஸ் போடலைன்னாலும், ஸ்பீக்கர்ல வந்து பேசலைன்னாலும் நான் இதெல்லாமே விட்னஸ் பண்ணேன். உங்களோட எஃபர்ட்ஸ் நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப். சீரியஸா இவ்ளோ அபியூஸ், இவ்ளோ ஹேட்ரெட், இவ்ளோ நெகட்டிவிட்டி தாண்டி ஒருத்தருக்காக டெய்லி ஸ்பேஸ் போட்டு டெய்லி சப்போர்ட் பண்ணதெல்லாம் வேற லெவல். சீரியஸா நான் உங்களுக்கு டிஎம் கூட பண்ணியிருந்தேன். நீங்க பார்த்திருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பா பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஆல்வேஸ் வி வில் பி சப்போர்ட்டிங் பாரு ஓஜி கேமர் ஃபார் எவர். நன்றிகள் நன்றிகள் மிஸ்ட்ரி. சரி, ஒரு பாடல் மட்டும் ப்ளே பண்ணிடலாமாடா? எல்லாருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து இந்த ஓஜி தான் அந்த மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஓஜி பார்வர்ட் ஃபினாலே வந்து நான் உங்களை ஒரு ட்வீட்டாக போட்டிருப்பேன் ஸ்பேஸ் விட்டு. மேபி அந்த ஒரு பர்டிகுலர் ட்வீட்டை கூட நான் மேலே வந்து பின் அட் ஃபினாலே ரியல் வினர் பாரு இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் ஓகே 1 செகண்ட் மேலே பின் பண்ணுற பாருங்க. இதை மட்டும் கண்டினியூஸாக வந்து ஸ்பேம் பண்ணி விடுங்க. ஒருத்தனாலே அடிச்சிக்க முடியாது. ஓகே, ஐயோ ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுங்க, ஏர்பாட்ஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு போடுறதுக்கு பதிலாக போட்டுருமா, பாடல் போட்டுருமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் ஓகேவா? ப்ளே பண்ணி கொண்டாடுவோம். ஊடால வந்து ஒரு இது வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா வந்துட்டு சாண்ட்ராவின் அப்பாலஜி, நம்ம ஸ்கேம்ட்ராவின் அப்பாலஜி பார்வதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. போய் தொலை நாயே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் ஒரு கட்டிப்புடி அப்படின்றதுமே வந்து அக்செப்ட் பண்ணும். அதனால் அதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ராமான்றது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அந்த ட்ராமாவை தெரிஞ்சும் ஒருத்தி போய் கட்டி பிடிச்சி போய் தொலை சாவு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான்னா அந்த புள்ள தங்கம் சார். இதில் யாரா வந்து டாக்ஸிக்கு? ஏண்டா டுபாகூர்ஸ் யாரா இதில் டாக்ஸிக் அப்படின்றதையுமே வந்து as an update I just want to give it to you guys. ஓகே, புரிகிறதா? சொல்லுங்க, யார் பேச? என்ன மிஸ்ட்ரி குயின் திரும்ப கை தூக்கிருக்கீங்க? இல்ல சிஸ்டர், நான் வந்து ஆக்சுவலா சிங்கிங் ஸ்பேஸ்ல நான் பாடுவேன். நான் வந்து ஸ்பேஸ்ல சிங்கிங் குரூப்ல இருக்கேன். ஸோ நான் பாருக்காக ஒரே ஒரு லைன் பாடவா? சரி பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை, பாடுங்க. அதே வைபு மோட்லயே ஒரு 4 லைன் மட்டும் இது பாருக்கு நான் டெடிகேட் பண்றேன். மேபி இந்த ரெக்கார்டிங் பார்த்தா. விளையாடு மங்காத்தா, விடமாட்டா எங்காத்தா, வெளி வேஷம் போடாட்டா, இந்த வெற்றி கிட்ட வராதா. அந்த 4ஆம் நம்பர் எவிக்ஷனை மட்டும் நினைச்சு பார்த்தேன். அப்படி பேட் எக்ஸாம்பிள் டு த சொசைட்டின்றத சேர்க்கிற இடத்துல சேர்த்து வெளில தூக்கணும்டா ஸ்டூபிட்ஸ். We did it actually. 5 lakhs ஓட்ல வந்து திவ்யா வின் பண்ணிருப்பா போல. சோ மத்த கண்டஸ்டன்ட் வந்து எல்லாரும் சேர்த்தே 5 lakhs. இவளுக்கு 5 திவ்யானா lakhs. யாருமா? காக்கா குஞ்சு. ஓ சரி சரிம்மா. அவங்க யாரு இந்த சீசன்ல வின்னரா? சரி. ஆமா அதெல்லாம் விடுங்க. பாரு இஸ் இன் பிளாக் அப்பப்ப ட்ரெஸ். சொல்லுங்கம்மா திவ்யா டைட்டில் வின்னர்ன்ட்டு. பாருன்னு சொல்றாங்க செம்மையான எல்லாரும். கிளாஸ்ங்க, செம்மையான கத்து, செம்மையான கிளாஸ். தெரிச்சிட்டாங்க. செத்துருவானுங்களே, ஐயோ செத்துருவானுங்களே. ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஏய் இருடா, ஒரு நிமிஷம் இருடா, இதையும் நம்ம ப்ளே பண்ணி விட்டுருவோமா? அதே இடத்துல போய் சாண்ட்ராவை ஹக் பண்ணிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸோடயும் போய் உட்கார்ந்துட்டா. செம்மங்க. நம்ம பாருதாங்க டிஆர்பியே. அவ்வளவுதான், மொத்தமா முடிச்சு விட்டு அந்த மாஸ் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி இப்ப பாருங்க இருங்க. ஆக்சுவலா we all did it. பார்ட்டிக்கு வரணுமோ வந்துக்கோங்க, கேட்டு வயிறு எறிஞ்சு அப்படியே போங்கோ அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறோம் சார். வயிறறைதான் அதர்ல கேட்கும் போது குப்பு 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 குப்புன்னு எரியுதா? ஈகோ டச் ஆகுதா? ஐ டோன்ட் கேர். ரெட் கார்டா கொடுத்தீங்க, ரெட் கார்டு. டேய் டிஆர்பியே நாங்க போடுற பிச்சை சார் பிச்சை. இன்னைக்கு யாரை வந்து கொண்டாடுவாங்க சொல்லுங்க?
டைட்டில் வின்னர் வந்து கருப்பு கலர் உடை அணிஞ்சிருக்காங்களாம். டேய் தி ரியல் வின்னர் இஸ் என்ன கருப்பு கலர் உடை தான்டா அணிஞ்சிருக்காங்க. டுபாக்கோர்ஸ். நாங்களும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, அமைதியா இருந்து, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தே நம்ம வந்து ட்வீட்ட போட்டு ட்ரெண்ட் பண்ணி, அப்புறமேட்டு மாஸா வந்து ஸ்பாம் பண்ணிக்கலாம். ஸ்பாம் பண்ணுவோம்டா, ஸ்பாம் பண்ணுவோம். எவிக்ஷன் அப்பவும் நாங்க தான் ட்ரெண்டு. இப்பவும் நாங்க தான் ட்ரெண்டு. எப்பவும் நாங்க தான் ட்ரெண்டு. இப்ப பாரு நியூஸ் பேப்பர். டைட்டில் வின்னர் ஒதுக்கப்பட்டார். பார்வதி நடு மேடையில் நிறுத்தப்பட்டார். ஹேட்டர்ஸ் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருமா. எஸ் கண்டினியூ திவ்யா. வாட் யூ வாண்ட் டு சே அட் திஸ் மொமெண்ட்? உங்களுக்கு எப்படி இருக்கு திவ்யா? நான் பறக்கிறமா? பறக்குறீங்களா நீ? ஐயோ ஏய் நேத்து போகாம இன்னைக்கு போறதே எங்க பிளான் தாண்டி, எங்க பிளான் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? அம்மா நேத்து நான் எவ்வளவு தூரம் கேட்டேன் சொல்லல. சரி நான் தூங்கிட்டேன் டிப்ரெஷன் ஆகி. காலைல எழுந்துச்சு பார்த்தா என்ன ஓஜி ஃபார்வர்ட் ஃபினாலே, ஓஜி ஃபார்வர்ட் ஃபினாலே இன்னும் 100 போஸ்ட். என்ன வேற ரீட்வீட் பண்ணி டாக் பண்ணி வேற 100 போஸ்ட். அதுல கேட்டேன் திரும்பவும் யாரும் போய் சொல்லல. நம்ம ஆளு கம்பரு பக்கத்துல தாங்க உட்கார்ந்து இருக்கு. இருக்கட்டுங்க. ஐயோ ஏங்க பாருங்க, அதுதான் வேணுங்கிறேன். நோ 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 கம்ரு பக்கத்துல தான் உட்காரணுங்கிறேன். அப்புறம் என்ன சொல்லுவானுங்க? பாத்தீங்களா வெளியில வந்ததும் கழட்டி விட்டா பாத்தீங்களான்னு சொல்லி எச்சத்தனமா பேசுவானுங்க இந்த பிச்சைக்கார நாய்ங்க. அதனால வந்து பரவாயில்லடா, அதையும் என்ஜாய் பண்ணுங்க. சாவுங்க. என்ன கரையும் சீரியஸ்லி கைஸ் என்ன ஏங்க சொன்னீங்க? திவ்யா என்ன மாதிரி அதெல்லாம் சொன்னீங்க? எனக்கு ஆப்போசிட்ல இருந்து என்னை இந்த மாதிரிலாம் 4 வார்த்தைலாம் கேட்டாங்கன்னா நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன். எப்படிதான் இருக்காங்களோ என்ன தெரியல. என்ன சொன்னீங்க? பாரு லைஃப் முடிஞ்சிருச்சாடி, பாருக்கு காசு கிடையாதாடி, பாருக்கு தாண்டி இருக்கிறதுலயே அதிகமான காசா சம்பளமே அவங்களுக்கு தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஆண்டி. என்ன சொன்னீங்க? பாரு பாவம் லைஃபே இல்ல, லைஃப் கரியர் காலி, 2 இயர்ஸ் பேன், எந்த சேனல்லையும் வர முடியாது, எந்த படமும் நடிக்க முடியாது, எந்த இன்டர்வியூல வர முடியாது. இப்ப இல்ல அப்புறம் ஏன் சார் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சேர்த்தோ? எத்தனை ஃபோன் பண்ண நேத்து நீ சொல்லு? எத்தனை எத்தனை ஃபோன் போன் பண்ண? பண்ணாங்க தெரியுமாடி? போனுக்கு மேல போனு, போனுக்கு மேல போனு, ஐயோ அவருக்கு அந்த பொண்ணு எடுக்கவே இல்ல. இல்ல அந்த பொண்ணு போனை எடுத்து பாத்துருக்குதுமா. ட்ரூ காலர்ல விஜய் சேதுபதிக்கு வந்திருக்குது. கட் பண்ணிருச்சான். திரும்ப அடிச்சிருக்கான் தம்பி. இல்லங்க அச்சு 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 அச்சு. we have to thank VJS for this because he called both of them to this finale. So we have to அதாம்மா thank கமூர்தீன் வந்து ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுத்துட்டாரா. ஐயோ சார் போன் பண்றாருன்ட்டு. பாரு உள்ள ஓ இவனா சரி ரெண்டு கால் கட்சி எடுக்கலாம் வெயிட் பண்ணி இருக்குது. பிஜேஎஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சமா கடமைப்பட்டிருக்கோம். பட் வந்து கடமைப்படுறது வந்து ஒரு சைடுனாலும் நான் பிஜேஎஸ்க்கு நைட்டு ஏங்க இதெல்லாம் அவனோட டேமேஜ் ஏம்மா கண்ட்ரோல் தான். என்ன நோமா damage control? நோமா ஐ எம் நாட் அக்செப்ட் திஸ். முடிச்சிடுறேன். அரோரா எவிக்ஷன் பார்ட்டி இருக்கா டாம் ப்ளீஸ் டாம். அரோரா எவிக்ஷன் பார்ட்டி இருக்கா அரோரா ப்ளீஸ் எவிக்ஷன் மா. பார்ட்டி ஒரு ட்வீட் இருக்குடி. அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன அபியூஸ் பண்ணுவானுங்கடி. அதை மட்டும் கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கடி. ஓகேமா பட் பார்ட்டி கண்டிப்பா வேணும். அதுல 2 சாங்ஸ் வேணும். நாங்க எல்லாரும் ஆடணும் அரோரா எவிக்ட் ஆனதுக்கு. ஓகேவா? சரியா? சரியோ சீரியஸ்லி கைஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கு. பாரு இஸ் a original player and she is unstoppable. She is a gamer. She is a gamer for a reason. இங்க பாருங்க டாமி, ஒரு நான் ஒரு ஒரு- டீல் ஆனா போடுறேன். ஸ்டில் வந்து நீங்க வந்து இப்போதைக்கு VJS யாரும் அடிக்காதீங்க. ஏன்னா தட்ஸ் குட் ஃபார் பார்வதி ஒன்லி. இன்னும் நிறைய வேலை இருக்கு பின்னாடி. சோ அதனால இப்போதைக்கு நீங்க யாரும் VJS அடிக்காதீங்க. இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். சரிம்மா நைட் அடிக்கிறோமா? நைட் அடிக்கிறோம். ஓகே இல்லைங்க பாரு ரொம்ப நைட் இல்ல நல்லவரு. நைட் இல்ல அட்லீஸ்ட் பாரு ஒரு ரொம்ப 2 days. நல்லவரு, வல்லவரு, தலைமை தாங்கும் நல்லவரு, தியாகின்னு சேதுபதி சொல்லுவாங்க. உங்களை நாங்க சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். நீங்க ரொம்ப நல்ல மனுஷரும். உங்களுடைய எல்லா படமும் வெற்றி பெறணும். நீங்க நெக்ஸ்ட் வந்து பயங்கரமான ஒரு ஹீரோ ஆகணும். 100 கோடி சம்பளம் வாங்கணும். நீங்க வந்து சிவகார்த்திகேயனெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும். யூ ஆர் a குட் ஹியூமன் பர்சன். நீங்க ரொம்ப நல்லவர். உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. யூ ஆர் a சிறந்த நடிகர். நீங்க வந்து மக்களோட மக்களா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மக்கள் செல்வனே பட்டம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நடிப்பு வந்து குடும்பம் சார்ந்த நடிப்பா இருக்கும். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ரஜினிகாந்தே உங்களை வந்து பாராட்டினாரு.
ரஜினிகாந்தே இவர் வந்து சிறந்த நடிகர் அப்படி ஒரு நடிகையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆடியோ லான்ச்ல உங்களை வந்து புகழ்ந்தார். அந்த அளவிற்கு நடிப்புக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். உங்களை மாதிரி வந்து தொழிலுக்கு அந்த பங்க்சுவாலிட்டியா இருக்கட்டும் எதுவுமே உங்களை அடிச்சுக்க முடியாது சேது. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பிக் பாஸை வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி 7 சீசன் வரைக்கும் அந்த அளவுக்கு இதை யாருமே பார்க்கல. நீங்க சேர்த்து வந்துட்டாரு, மக்கள் செல்வன் வந்துட்டாருனால தான் டிவியவே ஆன் பண்ணி விஜய் டிவி எல்லாருமே வச்சாங்க. சோ சரியா? அந்த பெருமை எல்லாமே உங்களை தான் சேரும். சோ ரொம்ப பெருமையா இருக்கு கைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நான் வந்து ஆக்சுவலி நான் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுட்டோம். எனக்கு பாரு வரமாட்டாங்க, வருவாங்க, வந்தா இப்படி வரலாம் இப்படி சோ நிறைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருந்தாலும் கூட பாரு இல்லைன்னா அது ஃபினாலே இல்லைன்னு முடிவு பண்ணாங்க சேனல் ஃபர்ஸ்ட். பாரு வரலன்னா ஃபினாலவே யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே திவ்யா கையை தூக்குறத ரீல்ஸ்லயே பாத்துக்குவாங்க. 3.5 மணி நேரம் வெயிட். இப்ப கூட பாத்தீங்கன்னா பாரு கடைசியா விடுறாங்கன்னா அது வரைக்கும் எப்போ பாரு வருவாங்க, எப்போ பாரு வருவாங்க, பாரு எப்போன்னு எல்லாரும் டிவியை பார்த்துட்டு அப்படியே கேட்டஸ் எல்லாம் உட்காந்துட்டு கொண்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணை சண்டே வர வச்சிருக்காங்க. ஏன் நேத்தே வர வச்சிருந்திருக்கலாம், முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், இவங்களே கார் அமைச்சிருந்திருக்கலாம், இவங்களே டிக்கெட் என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியா நீங்க வரலன்னா நாங்க ஃபினாலவே நடத்த மாட்டோம், நாங்க முற்றுகையிடுவோம், உங்க வீட்டு முன்னாடி இருந்து போராட்டம் பண்ணுவோம், நீங்க வந்துதான் ஆகணும்னு விஜய் சேதுபதி சொன்னதுனால வேற வழியே இல்லாம பார்வதி வராங்க. என்ன பிச்சை போடுறாங்களா, கெரியர் காலி ஆயிடுச்சுன்னு பிச்சை போட்டு வேற வழியே இல்லாம ஒரு வாழ்க்கை பிச்சை போடுறாங்களா? யாருக்கு? இந்த சீசன் 9க்கு பிச்சை போட்டதே பார்வதி. 90 நாள் போட்டாங்க, ஒரு 15 நாள் போடல, உடனே அதில் பாதாளத்துக்கு இந்த ஷோ போயிடுச்சு. ஃபினாலேயும் போயிடக்கூடாது, கொஞ்சம் குறைந்தபட்ச டிஆர்பியாவது வேணும், ரேட்டிங் ரொம்ப 3க்கு கீழே போயிருச்சு அப்படிங்கிறதுனால நீங்க பார்வை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதுலயுமே உங்களுடைய சுயநலம் தான் இருக்கே தவிர பாரு மேல இருக்கிற கன்சர்னாகவோ பாருக்கு நடந்த துரோகத்திற்கும் அநியாயத்திற்கும் அந்த பொண்ணுக்கு தவறா ரெட் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கேம்ட்ரா வந்து பொய் சொல்லியிருக்கிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க, பேனிக் அட்டாக்ங்கிற ஒரு டிசீஸே இந்த உலகத்துல வந்து அவங்களுக்கு வரல அப்படிங்கறதெல்லாம் நீங்க லேட்டரா புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அந்த அம்மா நடிச்சாங்கிறது இப்ப உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சாலும் கூட பட் அதை நீங்க அவங்களுடைய அப்பாலஜிஸ் நாங்க அக்செப்ட் பண்ண முடியாது. ஸ்கேம்ட்ரா ஹக் பண்ணி சாரி சொன்னாங்கன்னு சொல்றாங்க, ஸ்கேம்ட்ரா காலில் விழுந்தா கூட நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுவுமே ஃபேக் தான், அவங்க ரியலே கிடையாதுங்க. அவங்க அவங்களுடைய அகராதியில ரியாலிட்டினா என்னன்னே தெரியாது, உண்மைனா என்னன்னே ஸ்கேம்ட்ராவுக்கு தெரியாது. அவங்க தொட்டதெல்லாம் நடிப்பு, பொய், ஏமாத்துற வேலை, சும்மா அழுவுறது, டிராமா கிரியேட் பண்றது. வியானா சொன்ன மாதிரி சீரியல்ல நடிக்கிறதுக்கு தான் அந்த அம்மா லாய்க்கே தவிர ஒரு தனிநபர் பழக்கத்திற்கோ இல்ல ஒரு நட்புறவுக்கோ அந்த அம்மா லாய்க்கு கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் ரிவோக் த ரெட் கார்டு அப்படிங்கிறது எங்க ஜஸ்டிஃபை ஆகும் அப்படின்னா ஸ்கேம்ட்ரா கால் லெவல் தான் மட்டும்தான் ஆகும். அது நடந்திருக்கிறது. ஸோ ரெட் கார்டு ரிவோக் பண்ணியிருக்கிறாங்கிறப்போ அது ரொம்ப 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 உன்னதமான ஒரு செயல். ஏன்னா மகத்தை கூப்பிட்டாங்க, பிரதீப்பை கூப்பிடல, பாரு அது மாதிரி கூப்பிடாது பெரிய விஷயம் இல்லைன்னா நம்ம கடந்து ஈஸியா எடுத்துக்க முடியுது, ரொம்ப பெரிய விஷயம் தான். பாரு இல்லைன்னா ஃபினாலே இல்லைங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்கறேன். ஸோ பாரு ஹாப்பியா இருக்கணும், பாருவை நான் ஸ்கிரீன்ல பார்க்கணும், பாரு ஜாலியா இருக்கணும், பாரு கம்மு பக்கத்துல இருக்கணும். இதெல்லாமே இன்னைக்கு நடந்திருக்குது, எல்லாமே ஒரே நாள்ல நடக்குதுங்கிறப்போ உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கு. டாம் உங்க 14 வாயில days வந்து நான் சக்கரை 14 போடுறேன். days 14 டேஸோட எரிச்சல் திவ்யா. ஓகே இவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க, இல்லம்மா இன்னும் ஒன்னே ஒண்ணுமா, கமுருதீன் வேண்டும் பாரு வேண்டாம் சொன்னவன் யாருப்பா, வாப்பா லைன்ல அடிக்க மாட்டோம். கீழே இருக்கிறியா, எங்க இருக்கிற, அடியில இருக்கிறியோ, 531 பிளஸ் காட்டுது, லாஸ்ட்ல இருக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். கமுருதீன் வேண்டும் பாரு வேண்டாமா, ஓ மை காட், பாரு தாண்டா வேணுமா, பாரு இல்லைன்னா கிராண்ட் ஃபினாலேவே வேணான்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கடா, என்னடா பண்றீங்க, யாரா நீங்கிற மாதிரிதான் இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி, ஐம் சூப்பர் ஹாப்பி. ஹேட்டர்ஸ் கதருங்க, இன்னும் ஒப்பாரி ஸ்பேஸா யாரு பாக்கலாமா இன்னைக்கு நைட்டு யாரு ஒப்பாரி வைக்கிறான்ட்டு. நாங்க எங்கடா நேற்று ஒப்பாரி வச்சோம், நாங்க எங்கடா நேற்று வரவேணாம் தானே சொல்லிட்டு இருந்தோம். பாரு வரவேணான்னு தான் சொன்னாங்க முக்காவாசி பேரு, பாருக்குமே வரவேணான்னு தான் தோணுச்சு. நீங்க விட மாட்டீங்களே, காலில் விழுறீங்களே வந்து எத்தனை போனு, எத்தனை கால்ஸ், எத்தனை நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்க, அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவீங்க, சுவிச் ஆஃப் பண்ணாலும் விட மாட்டீங்க. வேற என்ன பண்றது, வந்துதான் ஆகணும். டார்ச்சர் பண்றீங்க, இல்லைன்னா பிளாக்மெயில் வேற பண்றீங்க, சம்பளம் கொடுக்க மாட்டோம்ட்டு. இதெல்லாம் பண்றப்ப என்னடா பண்ண, ஒரு வழி இல்ல, எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ வந்திருக்கிறோம். ஐயோ போட்டோஸ் வந்துருச்சுமா பாருங்கம்மா, இன்ஸ்டாகிராம்ல லைவ் எவ்வளோ பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன். பிளாக்ல ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க, இவர் ஒரு ஜாக்கெட் போட்டிருக்காரு, துஷார் வர பின்னாடி நிக்கிறான். ஓ மை காட், கதருங்க ஹேட்டர்ஸ், ஆரம்பிங்க உங்களுடைய ஆட்டங்களை ஆரம்பிங்க गाइस. பத்தல இதெல்லாம் பத்தல. Just see your DM ஒரு quick moment, see your DM நல்லா before அழுவுங்க the show गाइस. starts. அந்த டிஎம்ல ஒன்னு அனுப்பிருக்கேன், அதை பிங் பண்ணுங்க.
நல்லா அழுவுங்கடா அழுங்கடா நல்லா. ஐயோ அழகா இருக்குது பாரு, ஸ்லிம் ஆயிடுச்சுங்க. ஓ மை குயின், மை டார்லிங், the real gamer, the OG player of the season, OG player of the என்ன Big Boss திவ்யா? season 9. திவ்யா, திவ்யா. ஐயோ என்னால முடியல டாம், நான் பறக்குறேனே. ஐயோ இல்ல இல்ல ஏண்டா கொஞ்ச முன்னாடி என்னங்க இந்த வரைக்கும் அம்மா இந்த இடத்த நடத்துது? ஐயோ ஐயோ திவ்யா தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. அம்மா ஐயோ, நான் சரக்கே அடிப்பேம்மா இன்னைக்கு விட்டா. அந்த வெரி லெவல்ல குட், இருக்கு. வெரி நம்ம குட். ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. என்ஜாய். ஸோ சியர்ஸ். மிக்சர் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். வேற ஏதாவது பேசுங்க. நைட்டு நம்ம வந்து ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். ஒப்பாரி பேசாடா, பாக்கலாம்டா இன்னைக்கு நைட்டு யாரு ஒப்பாரி வைக்கிறீங்கன்ட்டு. பிளடி ஃபோல்ஸ் புல்ஷிட். ஆரம்பிச்சிருச்சா ஷோ? ஆரம்பிச்சிருச்சா? ஆமாமா, மிக்சர் ஏங்க பாஸ் அது ஆரம்பிச்சா ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்ன? நம்ம கண்டென்ட் எப்படியும் 9 மணிக்கு லேட்டா தான் வருவாங்கன்னு மேலதான். நினைக்கிறேன். ஆமா. தேங்க்யூ சோ மச் டா. நன்றிகள் நன்றிகள். சந்தோஷத்தோட இருங்க. ஆரம்பிச்சு ஷோ எம்மா ஏதாவது ஆரம்பிச்சு தப்பா வின்னரே பேசிருந்தா அனௌன்ஸ் மன்னிச்சிருங்கம்மா, நான் கொஞ்சம் பண்ணியாச்சு. ஓவரா. யாரெல்லாம் பார்வை சாம் பார்க்கணும்னு ஒரு கொஞ்சம் 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் இருங்க. நிமிஷம். யாரெல்லாம் பார்வை பார்க்கணும்னு நினைச்சோ பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாடல் மட்டும் ப்ளே பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. டாம் அந்த ஒரு இது சாட் நான் காமனான ஆம்பல, நான் காதலிச்ச பொம்பல, கவுத்துப்புட்டு போனாலே நான் நஞ்சு பாங்கல. நான் காமனான ஆம்பல, நான் காதலிச்ச பொம்பல, கவுத்துப்புட்டு போனாலே நான் நஞ்சு பாங்கல. நான் தினமும் எங்களை என் நெஞ்சுல உன தாங்குறேன், பார்க்காமலே போனதால நொந்து சாகுறேன். அடவே உன் கண்ணம் தக்காளி சிவப்பு, அடியே என் கண்ணம் கொஞ்சம் கருப்பு, இருந்தும் என் மேல ஏறின. அச்சோ, ஆக்சுவலி வந்து புகச்சிட்டானுங்க போல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, சார்ஜ் போட்டுக்கிறேன். நைட் நம்ம பாடல் ப்ளே பண்ணோம் இல்லையா, அதனால. ஆக்சுவலி இந்த வேலையில பாருக்காக ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை நீங்க எல்லாரும் கேட்க விரும்புறீங்களா? You guys wanna listen to that? பாருக்காக வந்து ஒரு பாடல் வந்து போட்டிருக்காங்க. எஸ் எஸ் டாமி போடுங்க. அந்த பாடல் மட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். ப்ளே பண்ண உடனே வந்து எல்லாருமே நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் a second please. என்னடா டிஎம் பாட்டுக்கு பின்னாடி போய்க்கிட்டே இருக்கு. ஓகே, இப்ப போடுங்க. ஓகே, பாரு. ஓகே, டாம் பாடலை போட்டுட்டு ப்ளீஸ் உங்க டிஎம் பாருங்க. ஐயோ ஒரே நிமிஷம், ஸ்பீக்கர்ல சார்ஜ் இல்ல. சரி, அப்படின்னா ஒரு 5 minutes அது சார்ஜ் ஏறட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். உங்களோட மெசேஜை வந்து பார்க்கணுமா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அஞ்சலி, சாரி. தேங்க்யூ. ஓகே, பிளாக் பண்ணி தூக்கி போடணுமா? தூக்கி போட்டாச்சு. எங்கெங்கயோ போய் கேட்டுட்டு பேசி அலன்னு அழுத்துட்டு இங்க வந்து மேல் மாடியில உட்காந்துட்டு இருக்கேன்னா எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, எனக்கு கெட்ட வார்த்தை வருது, வேண்டாம். இல்ல உங்களை டாம், ஹர்ட் 2 பண்ணிட்டாங்களா? minutes உங்களை ஹர்ட் silence. அவ்வளோ பேச்சு டாமி. யாருன்னு சொல்லுங்க, திவ்யா விட்டு வைக்கலாம். ஏம்மா ஒரு நிமிஷமா. தூக்கி நான் ஒன்னே தூக்கி ஒண்ணு சொல்றேன். கடாசிட்டாங்க டாமி. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ